படி இறங்கி வரத பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த புடவை தான் என் பிரம்மையில வந்தது. அப்படியே நடக்குது அத்தை. சரி, நீ பதட்டப்படாதம்மா. ஒண்ணல்ல. நீ ரூமுக்கு போய் சாமியை நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எல்லாம் சரியாயிடும். சரியாம்மா? அவந்திகா, இவள ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. வா கவிதா, வா. பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. எப்படி கிரி சார் இவ்வளவு சீக்கிரம் கேமராவை ஆபரேட் பண்ண கத்துக்கிட்டீங்க? யோ, இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? நம்ம செல்போன்ல எடுக்கிறது இல்லையா, அது மாதிரி இது பெரிய செல்போன். வேற என்னையா? அக்கா, வாங்க 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 ருத்ர மச்சான், வாங்க. கீதா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருந்தோம். விருதாச்சலத்துல மணிக்கணக்கில் வண்டியை போட்டான். ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, இங்க தங்கறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. கீதாவும் நந்தினியும் இங்கதான் இருக்காங்க. தனி ரூம்ல இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட இருந்துருங்க. ருத்ர மச்சானுக்கு நான் வேற ரூம் ஏற்பாடு பண்றேன். வாங்க, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. உமா, உமா, பார். இது வரேங்க. இந்த சைத்தானுக்கு எதுக்கு இங்க வந்துச்சுங்க? யார் சார் அது? எதுக்கு அவங்கள பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க? யோ, அந்த அம்மா என் மாமியாரியா? அந்த ஆள் என் சின்ன மாமனார். இவங்க தான் ராமேஸ்வரத்துல இருக்கிறவங்களா? ஆமையா, கிருஷ்ண குடும்பத்து மேல அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு பாசம். இது வரைக்கும் என் மாமனார ஜெயில கூட போய் பார்க்கல. கிருஷ்ணனை கொல்ல நினைச்சவரை நான் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி நான் செத்ததுக்கு துக்க விசாரிக்க கூட வரலையா? நான் செத்ததுக்கு வரலன்னு இந்த உலகத்துல எவனுமே சொல்லியிருக்க மாட்டேன் சார். சிரிக்காதையா. அவங்களுக்கு மட்டும் நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான். பெரிய பிரச்சனை பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு தான் நிம்மதியாவாங்க அந்த அம்மா. வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னங்க, நந்தினியும் கீதாவும் மாடியில தானே? மாடியில தான் இருக்காங்க. வாங்க போலாம். ஐயோ, நாம இப்படி இருக்கிறத ஆர்வ கோளாறுல கீதா ஏதாவது உளறி தொலைச்சிட்டா? யோ, இது புரியா? கொடுங்க சார். வந்துட்டேன் நந்தினி. ஹலோ ஹலோ கீதா. கீதா. ஹலோ கீதா, அம்மா வந்திருக்காங்க பாரு. அதுக்குள்ள அங்க போய் தொலைச்சிட்டாங்களே. வாமா.
நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. ரிசப்ஷன் ஆரம்பிச்ச உடனே நான் வந்து கூப்பிடுறேன். சரி உமா, நீ போய் உன் வேலையை பாரு. என்னம்மா நல்லா இருக்கியா? இருக்கேன்ப்பா. என்னடி போட்டு வச்சிருக்க? அக்கா ஏன் போட்டு வைக்க கூடாது பெரியம்மா? என்னமா இப்படி கேக்குற? புருஷன் போனதுக்கு அப்புறம் பொட்டு வைக்கலாமா? அதுதான் ஏன் வைக்க கூடாதுன்னு கேக்குறேன். இப்படி கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? அதாண்டி சாஸ்திரம் சம்பிரதாயம். நம்ம வசதிக்கு தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே. காலத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறிட்டு தான் இருக்கும். அப்படிதான் இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க பூவும் பொட்டும் வைக்கிறாங்களா என்ன? சின்ன குழந்தையில இருந்து வைக்கிறது இல்லையா? புருஷனுக்கு முன்னாலேயே வச்சுக்கிட்ட பூவையும் பொட்டையும் புருஷன் போயிட்டாருங்கிறதுனால ஏன் அதை இழக்கணும்? அதனால பூ வச்சுக்கோங்க பொட்டு வச்சுக்கோங்கன்னு அக்கா கிட்ட நான் தான் சொன்னேன். என்னமோ உங்க பட்டணத்துல இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம். நம்ம ஊர் பக்கம் இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நமக்கு எது சரின்னு படுதோ அப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியதானே பெரியம்மா. இதுல என்ன பட்டணம் கிராமம்லாம்? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல தாயி. அண்ணி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். சரி, நீ போயிட்டு வா. மாப்பிள்ளை இறந்ததுக்கு துக்கம் கேட்க வரலையேன்னு நீ கோவமா இருப்பேன்னு நினைச்சேன். கோவமா தான் இருந்தேன். அப்புறம் தான் அதுக்கு அவசியம் இல்லாம போச்சுல்ல. என்னது அவசியம் இல்லாம போச்சா? ஆமா பெரியம்மா, நான் தான் சொன்னேன். மாமா ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டா செத்தாரு. கிருஷ்ண மாமாவை கொல்றதுக்காக போலீஸ்ல இருந்து தப்பிச்சாரு. அதுக்காக தானே கோவிலுக்கு வந்து மறைஞ்சிட்டு இருந்தாரு. அவர் செஞ்ச தப்புக்கு சட்டத்தை வேணா ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்த முடியுமா? அவரை பெரியம்மா மனுஷனா கூட மதிக்கல, அப்புறம் எப்படி மருமகனை நினைப்பாங்க? அங்க பெரியம்மாவால வந்து நின்னு பொய்யால வருத்தப்பட முடியாது. அதனால நீ அவங்க மேல கோவப்படுறது நியாயமும் இல்ல அவசியமும் இல்லன்னு நான் தான் சொன்னேன். அத அக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ சரியாதாமா சொல்லியிருக்க. எனக்கெல்லாம் அவர் போய் தொலைட்டுமேன்னு தோணிச்சே தவிர ஒரு பொட்டு கண்ணீர் வரல. புருஷனால நிம்மதி இல்லைன்னு ஆண்டவன் ஏன் தலையிலும் எழுதிட்டான், கீதா தலையிலையும் எழுதிட்டான். உனக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நீயாவது நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். இப்ப அது கூட இல்லாம போயிடுச்சே. சரி கீதா, என் பையில துண்டு இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதை எடு. என்னடி இது அநியாயம்? என்னம்மா? பூவும் பொட்டும் புருஷன் கொண்டு வந்தது இல்ல, அது முன்னாடியே இருந்தது. ஆனா தாலி உன் புருஷன் கட்டினதானே. சொல்லுடி, தாலி ஏன் இன்னும் போட்டிருக்க? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஏன்னா மாமா சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு.
என்னடி சொல்ற? அப்பா அவர் காரோட எரிஞ்சிட்டாருன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஆஹா, அது உண்மைதான். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அக்காவை பொறுத்த வரைக்கும் மாமா என்ன சாகல பெரியமா. மாமா செத்துட்டாருன்னு அக்கா நினைக்கவே இல்ல. எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அக்கா நம்புறாங்க. அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா பெரியமா, அக்கா அப்படி நம்பிட்டு போட்டுமே. இதுல நமக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? சும்மா இத பத்தியே கேள்வி கேட்டு அக்கா மனசை ஏன் கஷ்டப்படுத்தணும்? அதுவும் இல்லாம ஒரு கல்யாணம் நடக்க போற இடத்துல இது பத்திலாம் நம்ம பேசணுமா? சரிடி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். துண்ட கொடு. பசமா மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துட்டேன்டி. நல்ல வேளை நீ காப்பாத்திட்ட. எப்படின்னே தெரியல, எனக்கும் சட்டுன்னு போய் தெளிவா வந்துருச்சுக்கா. எதுக்கடி இவ்வளோ கஷ்டம்? அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா? எது எல்லாத்தையும் பெரியம்மா கிட்ட சொல்லிடலாமா? ஏன் மாமா உயிரோட இருக்கிறது, இங்க மாறு விஷயத்துல வந்திருக்கிறது, எனக்கு கல்யாண பொண்ணாக்கணும்னு திட்டம் போட்டிருக்கிறது, இது எல்லாத்தையுமே இதெல்லாம் வேணாங்க்கா. இதெல்லாம் டைம் வேஸ்ட். நீ பெரியம்மா கிட்ட போய் சொல்லி, அவங்க போய் கிருஷ்ணமாமாட்டி சொல்லி, அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு மாமா தப்பிச்சிருவாரு. அதுக்கு நீ நேரா ஏசி ரத்னம் கிட்ட சொல்லிடலாமே. அவர் இப்பவே மாமாவை சுட்டு கொண்டுட்டு வரல. நந்தினி என்னடி சொல்லு? ஏதாவது சொல்லிட்டு போறேன். பெரியம்மா கிட்ட சொல்றது மாமாவை சுட்டு கொள்றது ஒண்ணுதான்க்கா. லூசுத்தனமா தப்பி தவறி ஏதாவது உளறி வச்சிடாம அமைதியாரு. ஓகே? டேய், கொஞ்சமாவது சிரியேண்டா. சிரிடா, ஏன்டா உம்முன்னு இருக்க? இதப்படி செம்மையா இருக்கா? டேய் மச்சான், இப்பதான்டா மாப்பிள்ளை கலையே வந்திருக்கு. ஆமாண்டா, நான் எப்படியாச்சும் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரணும்டா. உனக்கு இதுக்கு திடீர்னு இருந்தா சார்? மாப்பிள்ளை ஷர்வானி எடுத்து தப்பிச்சிட்டான். எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணா போட்டு போலாம். 2 வருஷம் ஆச்சுடா என் கல்யாணத்துக்கு எடுத்த கோட்டு. என் கோட்டை ஃபாரின் போர்டாலாச்சும் போட்டுட்டு போலாம்ல. என்னடா டேய், என்ன டியூட், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ சீரியஸா இருக்க? இனிமே லைஃப்ல சிரிக்கவே மாட்டியா? உண்மையிலேயே நான் சிரிக்கிற மூட்ல இல்லடா. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? அவங்க சொல்ற மாதிரி நீ உண்மையிலேயே உம்முன்னு தான்டா இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? டேய், என்னடா பிரச்சனை? டேய் சொல்லுடா. கொஞ்சம் டென்ஷனா தான்டா இருக்கு. டேய் பிரபா, இது வரைக்கும் பொறுப்பு இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இனிமே அப்படி இருக்க முடியாதுங்கிற டென்ஷன் இருக்கதான்டா செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அந்த அண்ணா மேல பெரிய அயோக்கியனா இருக்கான். அவன் மறுபடியும் இங்க வந்து இசையை தூக்கிட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்குடா. நீ தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க. என்னடா அவன்? டேய் என்னடா நீ? நமக்கு வேண்டியவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. டேய், ரத்ன மாமா வேற அவர் டீமோட இங்க பந்தோபஸ்து கொடுத்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் மீறி ஏசியை தூக்கிட்டு போக அவன் என்ன மாயாவியா? சந்தோஷமா இருடா. டேய் டேய் பிரபா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்டா. ஆமா ஆமா, கல்யாணம் நடக்கும். ஆனா இசையோட இல்ல, நந்தினியோட. ஏன்டா தேவையில்லாம டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ் ஆடுறா. போதும் போதும் விடுங்களேன். ரொம்ப அழகா இருக்க. இரு மாலை எடுத்து போடுறேன். போதும் விடுங்கடி. இருக்கா ரிசப்ஷன் மட்டும் தாண்டி உனக்கு, கல்யாணம் எனக்கு தான். இரு, சூப்பரா இருக்கு.
எப்படிடா இருக்க? நான் நல்லதாம்மா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்பா இப்ப கேக்குறது, வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல? 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன வந்து பார்த்துருக்கலாம்ல? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இனிமே நான் உங்ககிட்ட அடிக்கடி பேசுவேன். அம்மா நான் ஊருக்கு வரேம்மா. கண்டிப்பா ஊருக்கு வருவேன். நீங்க கண்ணை தொடச்சுக்குங்க. சித்தப்பா நீங்க எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, சுசீலாவும் தனுஷ் எங்கப்பா? அது சுஷீலாக்கு உடம்பு முடியாம வீட்டுல இருக்காமா. தனுஷ் வந்திருக்கான். அவன் இங்க எங்கேயாவது தான் விளையாட்டு இருப்பான். நான் அவனை கூட்டு வரேன். நீங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் சித்தப்பா, இங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீ உட்கார வை. ஹலோ உட்காருங்க சித்தப்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. அம்மா தனுஷை பார்க்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு போய் எதுக்குடா எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? அழைச்சிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. போ. டேய் தனுஷ், இப்போ நான் உன்னை யார்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லு பார்க்கலாம். யார்கிட்டப்பா? ஆண்டி அங்கிள் விஷ் பண்ணு. வணக்கம். சரி போ. அம்மா வாடா 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 உட்காரு. டேய் தனுஷ், யாரும் தெரியுதா? தெரியும்பா, பாட்டி. என் தங்கம். டேய் வைத்தி, இவன் என் கூடவே இருக்கட்டும். நீ போய் இவன் வேலையை பாரு. சரிம்மா. அக்கா, டேய் தனுஷ் இவங்க கூடயே இரு. சரிப்பா. அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. பாத்துக்கங்கம்மா. எந்த கிளாஸ் படிக்கிற? 7th. எந்த ஸ்கூலு? ஏண்டி, நீ போய் மாப்பிள்ளை கூட சேர்ந்து நிக்கலாம்ல? மா, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், அது வரைக்கும் சரிதான். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின ஒரு பக்கத்துல நான் எப்படி போய் நிக்க முடியும்? ஏதாவது சொல்லிட்டு அவமானமா போயிடாதா? அப்படியெல்லாம் வீம்பு பார்க்கணுமாமா? நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன தப்பு? அப்பா, அவரா வந்து கூப்பிட்டா நான் போவேன். நானெல்லாம் போய் நிக்க மாட்டேன்.
யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும், தயவு செய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க, அது போதும். ரொம்ப நன்றிங்க.